ஃப்ரண்ட் சைடில் போட் நெக், பேக் சைடில் பாட் நெக் வச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் துணியை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு நம்மளை பேஸ்ட் பண்ணி இருக்கணும், ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போது நான் ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் ஹைட்டு 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ப்ளவுஸ்க்கு நம்ம ஷோல்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவே தான் ஆர்ம் ஹோல் லென்த்துக்கும் வரும். இப்போ நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ஸை இந்த மாதிரி டால் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இந்த 2 லைன் மீட் ஆகிற இடத்துல இருந்து 1.5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் லென்த்தில் பாதி மெஷர்மெண்ட் 7ல் பாதி 3.5 அதை மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட் வித்து 9.5 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆர்ம் ஹோல் கர்வை மெஷர் பண்ணி பார்க்கும்போது 8.25 இருக்குது, 8.25 இருக்குது. இப்போ நம்ம பேக் சைடு பாட் நெக் எப்படி ப்ராப்பராக வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்லைனோட வித்து 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட்டு வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் வரும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் பாட் ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கிடலாம். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் வரைகிறதுக்கு ஹைட்டு வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அகலம் 4.5 எடுத்துட்டு இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 லைன் மீட் ஆகிற இடத்துல இருந்து 1.5 இன்ச்சஸ் வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிங்கன்னா பாட் நெக் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் சூப்பராக இருக்கும். ரவுண்ட் ஷேப்க்கு கீழே பாட் ஷேப் வரும் இல்லையா, இப்போ அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நான் மார்ஜினுக்கு 1.5 இன்ச்சஸ் லீவ் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே மார்ஜினுக்கு மடிச்சதுக்கே 1/2 இன்ச்சு தான் நான் லீவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் தனியாக 2 இன்ச் பீஸ் வச்சு தான் நான் மடக்கி தைப்பேன், அதுக்காக. இப்போது நம்ம பாட் ஷேப்புக்கு வேஸ்ட்டு லென்த்துலேருந்து 4.75 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கீழே அந்த பாட் ஷேப்போட அகலம் வந்து நான் 4 இன்ச்சஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்லைனோட அகலம் வந்து 4.5 இன்ச்சஸ் எடுத்தேன் அந்த ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த பாட் ஷேப்க்கு வந்து 4 இன்ச்சஸ் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு வந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பாட் ஷேப் வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சு அப்படின்னா போடுறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால அவங்களே கேட்டிருந்தாங்க, அகலம் வந்து பாட் ஷேப் அகலம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு கேட்டிருந்ததுனால நான் 1/2 இன்ச் வந்து நான் மைனஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி தச்சு போட்டு பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்லைனோட அகலம் ரொம்ப ஒடுக்கமாகவும் இருக்காது, ரொம்ப அகலமாகவும் இருக்காது, கரெக்டான அளவில் இருக்கும். தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீட்டான லுக் இருக்கும். பேக் சைடு நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து போட் நெக்கு ப்ளஸ் பிரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஈஸியாக பார்த்துடலாம். பேக் சைடு போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஃபேப்ரிக்கை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு நம்மளும் ஃபேஸ் பண்ணி இருக்கணும், ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண பேக் சைடு போர்ஷனை ஃப்ரண்ட் சைடு இந்த ஃபேப்ரிக் மேலே கரெக்டாக லே பண்ணணும். பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நான் லீவ் பண்ணியிருக்கேன். பேக் சைடு லே பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சைடு அளவு, நெக்லைனோட அகலம், அவ்வளோதான். இதை மார்க் பண்ணிவிட்டு பேக் போர்ஷனை எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்குல்ல, அதில் ஒரு 1/2 இன்ச் உள்பக்கம் தள்ளி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டான ஃபிட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்லைனோட ஹைட்டு வந்து 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அகலமும் அதே 4.5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டால் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு 2 லைனை மீட் பண்ணுற இடத்துல இருந்து 1.5
இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டான போட் நெக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் பிரின்சஸ் கட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். பிரின்சஸ் கட் வரைகிறதுக்கு ஷோல்டர்ல இருந்து ஏபெக்ஸ் ஹைட் வந்து 9.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏபெக்ஸ் டு ஏபெக்ஸ் வித்து வந்து 8 இன்ச்சஸ்னால இப்போ நான் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ஸு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து ஆம்ஹோல் கர்வ் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆம்ஹோல் கர்வ் வந்து நம்மளுக்கு 8.25 வந்துச்சு. அதோட பாதி மெஷர்மெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கர்வ் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ ஏபெக்ஸ் வித்துல இருந்து டாட்டோட வித்து 2.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏரியால இருந்து மேல் பக்கம் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிட்டு ஏபெக்ஸ் ஹைட் 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணேன் இல்லையா, அங்க இருந்து பிளவுஸ் டாட் வித்துக்கு இந்த மாதிரி கர்வா நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்பரா நீங்க பிரின்சஸ் கட் ட்ரா பண்ணி தச்சு போட்டு பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மார்ஜின் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா ட்ரா பண்ணாம ஸ்லாண்டிங்கா நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா டாட்டுக்கு 2.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு இப்போ தேவைப்படுது. அதனால நீங்க மார்ஜின் பக்கம் வந்து 2.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா வைக்காட்டாலுமே 1.5 இன்ச்சஸ் ஆச்சும் நீங்க எக்ஸ்ட்ராவா வச்சு நீங்க ஸ்லாண்டிங்கா ட்ரா பண்ணீங்க அப்படின்னா தைக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வரும். சைடு ஜாயின் பண்ணும்போது ப்ராப்பராக வரும், இல்லைன்னா முன்ன பின்ன தான் வரும். பிளவுஸ் டாட் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நான் ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் வந்து 2.5 இன்ச்சஸ்க்கு நான் வரைஞ்சேன். அந்த மாதிரி நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வேஸ்ட் ஏரியா கிட்ட உங்களுக்கு பிளவுஸ் போடும்போது ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வரைகிறது. இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது ஸ்லீவ் கட் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணும்போது மறக்காம ஏபெக்ஸ் ஹைட் வந்து 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க மறக்காம. ஏபெக்ஸ் ஹைட் வந்து எல்லா பிளவுஸ்க்கும் 9.5 இன்ச்சஸ் வராது. ஒவ்வொருத்தவங்களோட ஹைட்டை பொறுத்து அந்த ஏபெக்ஸோட ஹைட்டும் வித்தும் மாறும். இப்போ நம்ம ஹைட்டை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். தைக்கும்போது பர்ஃபெக்டான ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தைக்கும்போது மாற்றி தைக்காம பர்ஃபெக்டாக தைக்கணும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு வந்து 11.5 இன்ச்சஸ், வித்து வந்து 7 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7 இன்ச்சஸ் வித்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஆக்சுவல் ஸ்லீவ் லென்த்தில் இருந்து 2.5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி ஸ்லீவோட கர்வ் நம்ம வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லீவோட பாட்டம் வித்து வந்து 5 இன்ச்சஸ் வச்சுட்டு மார்ஜின் 1.5 இன்ச்சஸ் நான் லீவ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் கட் பண்ணும்போது 2 ஸ்லீவ்க்குமே டபுள் ஃபோல்டு, டோட்டலாக 4 ஃபோல்டு பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்காதீங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டாதான் ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ்லேயும் சரி பஸ்ட்டு ஏரியாலையும் சரி சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவோட சென்டர் போர்ஷனை நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 ஃபோல்டாக இருக்கிறத 2 ஃபோல்டாக எடுத்துக்கோங்க. 2 ஃபோல்டாக எடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி குழிவாக நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் போதும். அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணாதான் ஓகே இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஸ்லீவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் ஒரு முன்ன பின்ன நீங்கள் கட் பண்ணிக்கலாம். லைனிங் தான் பர்ஃபெக்டாக கட் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்துக்குமே நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கஸ்டமருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ளவுஸ் தச்சு கொடுத்தேன். இவங்களும் பிரின்சஸ் கட்டு, போட் நெக்கு, பாட் நெக்கு எல்லாமே இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இது. அதனால இவங்களுக்கு பிடிக்குமா, இது அவங்களுக்கு அமையுமா அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் அவங்க போட்டு பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. பேக் சைடில் பாட் நெக்கு, ஃப்ரண்ட் சைடில் போட் நெக்கு ப்ளஸ்
பிரின்சஸ் கட்டு, 3/4 ஸ்லீவ், இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் இந்த பிளவுஸ்க்கு 350 ருபீஸ் நான் வாங்கினேன். உங்க ஏரியால எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க முக்கியமா இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பிளவுஸ் கட் பண்ணி போட்டு பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.